தமிழ் பேசும் அனைவருக்கும் வணக்கம். ப்ரீவியஸ் வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா 1 சுவிட்ச் ப்ளஸ் 8 எல்இடி ஆன் டாஸ்க்காக பார்த்துருப்போம். இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா 2 சுவிட்ச் ப்ளஸ் ஒரு சுவிட்சை ப்ரெஸ் பண்ணால் எனக்கு என்ன ஆகணும், டாப் டு பாட்டம் வந்து எல்இடி ஆன் ஆகணும். இன்னொரு சுவிட்சை ப்ரெஸ் பண்ணால் அப்படின்னா என்ன ஆகணும், பாட்டம்லேருந்து டாப் வரைக்கும் எல்இடி ஆஃப் ஆகணும். அந்த டாஸ்க்கை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்ப்போம். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ தான் நம்ம யூடியூப் சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வாட்ச் பண்ணுறீங்க அப்படின்னா கீழே இருக்க ரெட் கலர் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணி ஆல்னு கொடுத்துங்க. அப்போ தான் நம்ம யூடியூப் சேனல் போடுற வீடியோஸ் உங்களுக்கு இமீடியட் நோட்டிஃபிகேஷன் வந்து அப்டேட் ஆகும். இதில் பார்த்தீங்க அப்படின்னா பின் மோட் டிஃபைன் பண்ணியும் ப்ளஸ் ஃபார் லூப்பு இதில் 3 மெத்தடையும் பார்ப்போம். இப்போ ஃபஸ்ட் மெத்தட் வேணால் பின் டிஃபைன் பண்ணி ஓகே. ப்ரீவியஸாக நான் என்ன கோடிங் எக்ஸ்பிளைன் பண்ணோம் அதே கோடிங் தான். ஓகே, லிக்விட் கிறிஸ்டல் ஓகே. அதே மாதிரி டிஃபைன் எல்இடி சுவிட்ச் மட்டும் 2 சுவிட்ச் க்ரியேட் பண்ணியிருப்பேன். ஓகே, அதே மாதிரி வாயர் செட்டப்பில் பார்த்தீங்கன்னா வெல்கம், அதே மாதிரி எல்இடி 1 எல்இடி 2 எல்இடி சுவிட்ச் 1 சுவிட்ச் 2 ஓகே. வாயர் லூப்பில் பார்த்தீங்க அப்படின்னா சுவிட்ச் 1 ஈக்குவல் டு 1 இருந்துச்சு அப்படின்னா எனக்கு என்ன ஆகணும், 0 எல்இடி இஸ் ஆன். அடுத்து 0 to 1 எல்இடி இஸ் ஆன். இது மாதிரி என்ன ஆகணும், 1 by 1 டிஸ்பிளே ஆகணும் அப்படின்னு போட்டுருக்கேன். எவ்ரி 1 seconds டிலே கொடுத்துருங்க. ஏன்னா 1000 அப்படின்னா 1 seconds, ஏன்னா 1000 மில்லி செகண்ட்ஸ் இருந்தது 1 seconds. ஓகே, அந்த வீடியோ நீங்கள் டேரெக்டாக பார்க்குறப்போ உங்களுக்கு புரியாது. நீங்கள் ப்ரீவியஸாக இருக்கிற வீடியோஸ் எல்லாத்தையும் பார்த்துட்டு இந்த வீடியோக்கு வாங்க, உங்களுக்கு ஈஸியாக புரியும். அடுத்து என்ன பண்ணுவேன், டிஜிட்டல் லீடு சுவிட்ச் 2 ஈக்குவல் டு 1. அப்போ எனக்கு என்ன ஆகணும், பாட்டம்லேருந்து டாப் வரைக்கும் ஆஃப் ஆகணும். அப்போ எல்சி டாட் பிரிண்டில் 0 to 4 எல்இடி இஸ் ஆன். ஓகே, 4 எல்இடி மட்டும் ஆனில் இருக்குது அப்படின்னு நான் சொல்லிப்பேன். எல்இடி 6 லோ. ஓகே, அப்படியே ஒவ்வொரு எல்இடியாக என்ன பண்ணுறேன், நான் லோ பண்ணிட்டேன். ஓகே, பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், அதில் எந்த இஷ்யூமே கிடையாது. நீங்கள் என்ன பண்ணலாம், கோடிங் எப்பயும் போல் வெரிஃபை பண்ணுங்கள். வெரிஃபை பண்ணிட்டு ஹெச்சில் போய்ட்டு எக்ஸ்போர்ட் கம்ப்ளீட் பண்ணி கொடுங்க. ஓகே, நான் ஆல்ரெடி உங்களுக்கு பண்ணியிருக்கேன். ஏன்னா நான் மறுபடியும் பண்ணேன் அப்படின்னா உங்களுக்கு என்ன ஆகும், இன்னும் டைம் ஆகும். நான் என்ன பண்ணுறேன், எகைன் சிமுலேஷன் ஃபைல் வந்து ஓப்பன் பண்ணி வச்சுருங்க. இப்போ இந்த நம்ம பார்க்குற டாஸ்க் வந்து பார்த்திங்கன்னா 50வது டாஸ்க்கு. இப்போ அந்த 50வது டாஸ்க்கான சிமுலேஷன் ஃபைல் வந்து நான் அப்லோட் பண்ணுறேன். ஓகே, இப்போ நான் அதுக்கு 52 அப்படின்னு ஓப்பன் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ என்ன பண்ணுறேன், கோடிங்கில் வந்து நம்ம 52 ஓப்பன் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் என்ன பண்ணுறேன், சிமுலேஷன் ஃபைல் வந்து கரெக்டாக ஓப்பன் பண்ணிக்கலாம்னு பார்க்குறது. ஃபைலில் போய்ட்டு ஓப்பன் டிசைனில் போய்ட்டு கம்ப்யூட்டர் லோக்கல் டிஸ்க் டியில் யூடியூப்பில் ப்ரோக்ராம் டே அடினோ டாஸ்க் அதில் டே 11 அதில் 50 ஓகே. எல்இடி ஆன். இப்போ எல்இடி ஆன் இருக்குது. இது என்ன பண்ணுறேன்னா ஜூம் பண்ணுறேன். ஜூம் பண்ணி எனக்கு தகுந்த மாதிரி நான் இங்கே வச்சுக்கிறேன். இப்போ இதுக்கான கோடிங் வந்து அப்ளை பண்ணேன். ஐசியை டபுள் கிளிக் பண்ணுறேன். ஐசியில் டபுள் கிளிக் பண்ணால் மறுபடியும் அதே தான் இருக்கும். ஓகே, அதனால் என்ன இஷ்யூவும் இல்லை. என்ன பண்ணுறேன், நான் போய் சிமுலேஷன் ஃபைலை மட்டும் இங்கே 50லேருந்து நான் காப்பி பண்ணிக்கிறேன். 50 டபுள் கிளிக் பண்ணிட்டு ஹெக்ஸ் ஃபைல் வந்து அப்லோட் பண்ணுறேன். அப்லோட் பண்ணிட்டு இப்போ ஓகே தரேன். ஓகே கொடுத்துட்டு என்ன பண்ணுறேன், கோடிங்கை நான் அப்ளை பண்ணுறேன். கோடிங் அப்ளை பண்ண உடனே நான் உங்களுக்கு வந்து வெல்கம்னு வந்துட்டு எந்த ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும். இப்போ என்ன பண்ணுறேன், ஃபஸ்ட் சுவிட்சை ப்ரெஸ் பண்ணுறேன். சுவிட்சை ப்ரெஸ் பண்ணிட்டு எடுத்துறேன். ஏன்னா எவ்ரி 1 seconds எனக்கு என்ன ஆகும், ஒவ்வொரு எல்இடி ஆன் ஆகும். இப்போ 0 எல்இடி இஸ் ஆன். அடுத்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா 0 to 1 எல்இடி இஸ் ஆன். எவ்ரி 1 seconds ஆகும். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். ஓகே, இப்போ 1வது எல்இடி ஆன் ஆகிடுச்சு. அடுத்து 2nd, 3rd, 4th, 5th. ஓகே, அப்போ பார்த்தீங்க அப்படின்னா 0 to 5 எல்இடி வந்து ஆன் ஆயிடுச்சு. ஓகே, ஏன் முதல் டாஸ்க்கில் பார்த்தீங்க அப்படின்னா ப்ரீவியஸ் டாஸ்க்கில் வந்து 0 to 6 எல்இடி போட்டிருப்பேன். இந்த டாஸ்க்கில் பார்த்தீங்க அப்படின்னா 0 to 5 போட்டிருப்பேன். ஏன் நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு சுவிட்ச் வந்து எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணுறப்போ பின்ஸ் வந்து நமக்கு ரொம்ப கம்மியாக இருக்குது. அதனால் என்ன பண்ணிட்டேன், ஒரு எல்இடியை நான் ரிமூவ் பண்ணிட்டேன். இப்போ என்ன பண்ணுறேன், செகண்ட் சுவிட்சை ப்ரெஸ் பண்ணால் என்ன ஆகணும், பாட்டம் வந்து டாப் வரைக்கும் ஆஃப் ஆகணும். இப்போ என்ன பண்ணேன், ப்ரெஸ் பண்ண உடனே பாட்டமில் ஒரு எல்இடி ஆஃப் ஆகிடுச்சா, அப்படியே என்ன எவ்ரி 1 seconds ஒரு எல்இடியாக ஆஃப் ஆகும். ஓகே, இந்த டாஸ்க்கில் ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம், தாராளமாக கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அந்த கமெண்டை பார்த்துட்டு நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன்.
ஓகே, உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா என்ன ஆயிடுச்சு, 0 to 5 LED இஸ் ஆஃப். இதே இதை நீங்கள் சுவிட்சை எகைன் ப்ரெஸ் பண்ணீங்க அப்படின்னா இதே ஃபங்க்ஷன் கரெக்டாக ரன் ஆகும். ஓகே, இப்போ நான் மறுபடியும் ரன் பண்ணி காமிச்சா அப்படின்னா உங்களுக்கு டைம் தான் இதாகும். எகைன் ரன் பண்ணுறேன். ஓகே, இப்போ மறுபடியும் என்ன ஆயிடுச்சு, ஆன் ஆயிடுச்சா. இப்போ நீங்கள் உடனே இந்த சுவிட்சை செகண்ட் ஸ்டெப் ப்ரெஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன ஆகாது, உங்களுக்கு வந்து ஆஃப் ஆகாது. ஓகேவா, நம்ம என்ன பண்ணியிருக்கோம், பைக்கை கொண்டு அப்படிங்கிறது ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் எக்ஸிக்யூட் பண்ணோம். அப்போ எல்லா எல்இடி ஆன் ஆனதுக்கப்புறம் தான் என்ன பண்ணும், ஒவ்வொரு எல்இடியோ ஆஃப் ஆகும். ஓகே, நான் எல்இடி எல்லாமே ஆன் ஆனதுக்கப்புறம் செகண்ட் ஸ்டெப் ப்ரெஸ் பண்ணுறேன், 1 by 1 ஆஃப் ஆகும். ஓகே, அதுக்கப்புறம் என்ன பண்ணுறேன், நான் அடுத்த கோடிங் வந்து ஃபார் லூப்பில் வந்து எப்படி போடுறது அப்படின்னு நான் சொல்லிட்டு அடுத்ததுக்கான சிமுலேஷன் காமிக்கிறேன். ஓகே, அந்த சிமுலேஷன் ஃபைலு ப்ளஸ் கோடிங் ஃபைல் எல்லாமே என்ன பண்ணுறேன், ஒரே ஜிப் ஃபைலாக போட்டு நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் நான் கொடுத்துறேன். அந்த டிஸ்கிரிப்ஷன் ஃபைல் நீங்கள் என்ன பண்ணலாம், டவுன்லோட் பண்ணி செக் பண்ணிக்கலாம். ஓகேவா, இப்போ இந்த எல்இடி ஆன் ஆயிடுச்சு. இப்போ என்ன பண்ணுறேன், நான் செகண்ட் ஸ்டெப் ப்ரெஸ் பண்ணால் ஒரு எல்இடி ஆஃப் ஆகும். அதுக்கப்புறம் அடுத்த டாஸ்க்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ என்ன பண்ணுறேன், எகெயின் இந்த சுவிட்சை வந்து நான் ப்ரெஸ் பண்ணுறேன். ப்ரெஸ் பண்ண உடனே ஆஃப் ஆயிடுச்சா. ஓகே, இப்போ நான் என்ன பண்ணுறேன், எகெயின் சரி. ஓகே, நான் எகெயின் என்ன பண்ணுறேன், 51வது டாஸ்க்கு வந்து ஓப்பன் பண்ணுறேன். ஏன்னா ரெண்டுமே ஒரே டாஸ்க்கு தான். ஓகே, இதுக்குன்னு நான் தனித்தனியாக வீடியோஸ் எடுக்கல, ஒரே வீடியோவில் 3 டாஸ்க்குமே எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். ஓகே, இன்ட்டு n = 0. ஓகே, ப்ரீவியஸாக நம்ம என்ன பண்ணோமோ ஒயில் லூஃபு ஃபார் லூப்லாம் அதான் லிக்விட் கிறிஸ்டல் சுவிட்ச் 1 சுவிட்ச் 2 எனக்கு எயிட் பண்ணிட்டேன். எல்சிடி பிகினில் வெல்கம் இன்புட்டு அவுட்புட்டு எல்லாமே செட் பண்ணியிருக்கேன். ஓகேவா, இதெல்லாம் பார்த்துங்க. இல்லை ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்போ நீங்கள் என்ன பண்ணலாம், அதெல்லாம் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். கமெண்ட் பார்த்து நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். இந்த கோடிங் நான் என்ன பண்ணுறேன், கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரேன். அடுத்து எல்இடி இஸ் ஆன். ஓகே, இதே தான் கொடுத்துருப்பேன். இதுக்கான சிமுலேஷன் ஃபைலை என்ன பண்ணியிருக்கேன், நான் வந்து உங்களுக்கு தனித்தனியாக இண்டிவிஜுவலாக தரேன். ஒவ்வொன்றுக்கும் இண்டிவிஜுவலாகவே தரேன். நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், எல்லாத்தையுமே வாட்ச் பண்ணிக்கலாம். ஓகேவா, இப்போ இதுக்கான கோடிங் எல்லாமே கரெக்டாக வெரிஃபை பண்ணது தான். டாஸ்க் நம்பர் பார்த்திங்க அப்படின்னா 51 8 எல்இடி ஆன் ஃபார் லூப்னு கொடுத்துருக்கேன். ஓகேவா, இப்போ இதுக்கான கோடிங் என்ன பண்ணுறேன், சிமுலேஷனில் பார்த்தீங்கன்னா எல்லா எல்இடியுமே ஆஃப் ஆகிருக்கும். இப்போ சிமுலேஷன் ஆஃப் பண்ணிட்டு ஃபைலில் போய்ட்டு ஓப்பன் டிசைன் தரேன். ஓகே, இப்போ எஸ் கொடுத்துறேன். எஸ் கொடுத்துட்டு ஓப்பன் டிசைனில் போய்ட்டு கம்ப்யூட்டர் நியூ வால்யூம் டியில் யூடியூப் ப்ரோக்ராம் ARDUINO டாஸ்க் இதில் டே 11 இதில் 51 8 எல்இடி ஆன் டாஸ்க். ஓகேவா, இதை வந்து கிளிக் பண்ணிட்டேன். இப்போ நான் அதே சிமுலேஷன் ஃபைல் தான் ஓப்பன் ஆகும். ஆனால் என்ன ஆகுது, நம்ம ஒவ்வொரு இதுக்கும் இண்டிவிஜுவலாக டாஸ்க் ஃபைல் போட்டுருக்கோம்ல, அதனால் இந்த டாஸ்க் ஃபைல் இதில் இருக்கும். ஓகே, இப்போ என்ன பண்ணுறேன், நான் ஈஸியாக டபுள் கிளிக் பண்ணுறேன். டபுள் கிளிக் பண்ண உடனே 50க்கானது இருக்குது. நான் என்ன பண்ணுறேன், கிளிக் பண்ணிட்டு 51 வந்து அப்லோட் பண்ணுறேன். அப்லோட் பண்ணி ஓகே கொடுக்குறேன். இப்போ வந்து என்ன பண்ணுறேன், கோடிங்கை வந்து ப்ளே பண்ணுறேன். இப்போ ப்ளே பண்ணால் அப்படின்னா என்ன ஆகும், எனக்கு எல்இடி 1 by 1 ஆன் ஆகும். நம்ம அதுக்கு போய் ஃபஸ்ட்டு சுவிட்சை ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா டாப்லேருந்து பாட்டம் வரைக்கும் என்ன ஆகும், எல்இடி வந்து 1 by 1 ஆன் ஆகும். இதை ப்ரெஸ் பண்ணிட்டு எடுத்துருங்க, உங்களுக்கு 1 by 1 எல்இடி ஆன் ஆகும். ஓகே, உங்களுக்கு வந்து செகண்ட்ஸ் வந்து கால்குலேட் பண்ணோம் அப்படின்னா கீழே பார்த்தீங்க அப்படின்னா செகண்ட்ஸ் வந்து கால்குலேட் ஆகும். இது நீங்கள் பார்த்துங்க, எவ்ரி 1 செகண்ட்ஸ் வந்து கரெக்டாக ஆன் ஆகும். ஓகே, இப்போ பார்த்தீங்க அப்படின்னா எல்லா எல்இடியுமே ஆன் ஆகிடுச்சு. இந்த லாஸ்ட் எல்இடி ஆன் ஆகப்போ ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுங்கள், செகண்ட் சுவிட்சை போய் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு என்ன எல்இடி ஆஃப் ஆகும். ஓகே, இப்போ ப்ரெஸ் பண்ணிட்டு எடுத்துட்டேன். என்ன ஆயிடுச்சு, ஒரு எல்இடி வந்து ஆஃப் ஆயிடுச்சு. இப்போ இந்த டாஸ்க்கு உங்களுக்கு என்ன ஆகுது, கரெக்டாக ஒர்க் ஆகும். இதில் எந்த விஷயமே கிடையாது. இப்போ நான் என்ன பண்ணுறேன், அடுத்த டாஸ்க்கு வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். 52 ஒயில் லூப்பு. ஓகே, ஒயில் லூப்பில் பார்த்தீங்க அப்படின்னா ஆஸ் இன்க்ளூட் லிக்யூட் கிறிஸ்டல் .h லிக்யூட் கிறிஸ்டல் அதே எல்சிடிக்கான பின்ஸை டிஃபைன் பண்ணியிருக்கேன். சுவிட்சும் டிஃபைன் பண்ணியிருக்கேன். LCD.begin 16,2 எல்லாமே நான் கரெக்டாக தான் டிக்ளேர் பண்ணியிருக்கேன். ஓகே, ப்ரீவியஸ் கோடிங் என்ன பண்ணோம் அதே தான். அதில் ஃபார் லூப் யூஸ் பண்ணேன், இதில் வந்து ஒயில் லூப் யூஸ் பண்ணியிருக்கேன். ஓகே, வாயில் லூப்பு சுவிட்ச் 1 ப்ரெஸ் பண்ணால் என்ன ஆகணும், எல்இடி 1 ஆன் ஆகணும். அப்படின்னால ஒயில் n <6 அப்படின்னு போட்டேன். ஓகே, 6 ஆகிறது வரைக்கும் எனக்கு என்ன பண்ணும், லூப்பை வந்து ரொட்டேட் பண்ணுன்னு சொல்லியிருக்கேன்.
ஓகே. இது டிஜிட்டல் ரைட்டு சுவிட்ச் டு ஈக்குவல் டு 1. இன்சியலாக என்ன ஆகும், n greater than equal to 0. எப்போ ஒயிலோட வேல்யூ n greater than 0 இருக்கோ அது அப்போ மட்டும் எனக்கு என்ன ஆகணும், லூப்புக்குள்ளே வான்னு சொல்லியிருக்கேன். ஓகே. அப்போ n greater than 0னா என்ன இன்சியலாக என்ன பண்ணிட்டேன், 5ன்னு செக் பண்ணிட்டேன். அப்போ 5ஓட அதிகமாக இருக்கப்போ உள்ளே வந்துடும். உள்ளே வந்துட்டு 0 ஆகிறப்ப எனக்கு என்ன ஆகிடும், லூப்பை விட்டு வெளியே வந்துடும். ஓகேவா. இப்போது இந்த கோடிங்க்கான சிமுலேஷன் ஃபைலை வந்து நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ என்ன பண்ணுவோம், இந்த சிமுலேஷனை ஸ்டாப் பண்ணுங்கள். எகைன் அந்த ஃபைலை வந்து நான் ஓப்பன் பண்ணலாம். ஸோ ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னா அதே டாஸ்க்கு தான். ஓகே. அதே ஃபைல் தான். ஓகே. நான் ஃபைலை ஓப்பன் பண்ணிட்டேன், இருந்தாலும் உங்கள்கிட்ட காமிக்கல. ஓகே. அப்போ அதே ஃபைல் தான் நான் ஓப்பன் பண்ணியிருக்கேன். அதெல்லாம் எந்த இஷ்யூவும் கிடையாது. 52க்கான டாஸ்க்கு இதான ஃபைல் தான். ஓகே. நீங்கள் என்ன பண்ணலாம், ஐசியை டபுள் கிளிக் பண்ணி கோடிங் வந்து அப்லோட் பண்ணுங்கள். ஓகே. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 52 இதை கிளிக் பண்ணிட்டு ஓகே கொடுங்க. ஓகே கொடுத்துட்டு இப்போ வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா கோடிங்கை வந்து ப்ளே பண்ணுங்கள். ப்ளே பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ப்ரீவியஸ் டாஸ்க்கு எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி உங்களுக்கு ரன் ஆகும். இப்போ என்ன பண்ணுறேன்னா சுவிட்சை ப்ரெஸ் பண்ணுறேன். அப்போ என்ன எல்இடி இஸ் ஆன். அப்போ ஒவ்வொரு எல்இடியாக 1 by 1 ஆன் ஆகும். எகைன் நான் சுவிட்சை ப்ரெஸ் பண்ணேன் அப்படின்னா 1 by 1 எல்இடி வந்து ஆஃப் ஆகும். ஓகே. இந்த கோடிங் ஏதாவது டவுட் இருந்துச்சு, இல்லை இந்த கோடிங் வந்து நீங்கள் எப்படி போடணும் அப்படிங்கிற மாதிரி டவுட் இருந்துச்சு அப்படின்னா என்ன பண்ணணும், தாராளமாக கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை அந்த கோடிங் எனக்கு புரியல அப்படின்னா நீங்கள் ப்ரீவியஸாக அடினோங்கன்னு ஒரு ப்ளேலிஸ்ட் இருக்கும், அந்த ப்ளேலிஸ்ட்டை கிளிக் பண்ணி வாட்ச் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இந்த கோடிங்கை போய் வாட்ச் பண்ணுங்கள். ஏன்னா நம்ம அடினோ ப்ளேலிஸ்ட்டில் கொடுத்தது தான் ஒரு டாஸ்க்காக நம்ம வந்து இதில் போட்டுக்கிட்டுருக்கோம். ஓகே. இப்போ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா டாஸ்க் நம்பர் 52 சொல்லியிருப்பேன். ஓகே. இதுக்கு முன்னாடி ஒரு 50 டாஸ்க் சொல்லியிருப்பேன். அந்த 50 டாஸ்க்கு நீங்கள் வாட்ச் பண்ணிட்டு கூட இந்த வீடியோ வாட்ச் பண்ணலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அப்போ உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். இப்போ பார்த்திங்க அப்படின்னா எல்இடி என்ன ஆயிடுச்சு, லாஸ்ட் ஒரு எல்இடி ஆன் ஆகிருக்கு. இப்போ ஆன் ஆன உடனே பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் சுவிட்சை செகண்ட் சுவிட்சை ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா எந்த ஒரு ரியாக்ஷனுமே நடக்காது. ஓகேவா. அப்போ அதுக்காக என்ன பண்ணணும், 1 செகண்ட்ஸ் வெயிட் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பண்ணணும், சுவிட்சை ப்ரெஸ் பண்ணணும். இப்போ மேக்ஸிமம் நம்ம சுவிட்ச் அந்த லாஸ்ட் எல்இடி ஆன் ஆகி 1 நிமிஷம் ஆக போகுது. இப்போ என்ன பண்ணுறேன், நான் அந்த சுவிட்சை ப்ரெஸ் பண்ண உடனே என்ன ஆகுது, ஆஃப் ஆகுதா. அப்போது 1 நிமிஷம், ஏன்னா நம்ம வந்து எவ்ரி 1 செகண்ட்ஸ் எல்இடி வந்து ஆன் பண்ணணும்னு சொல்லியிருக்கோம். அப்போ அந்த டிலே ஃபங்க்ஷனில் போயிருக்கோம். அப்போ அதனால தான் ஆன் ஆகலை. இப்போ மைக்கை கொண்டு என்ன பண்ணணும், ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எக்ஸிக்யூட் பண்ணணும். ஓகே. இந்த வீடியோ ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்போ நீங்கள் என்ன பண்ணலாம், அந்த தாராளமாக கமெண்ட் பண்ணுங்கள். அந்த கமெண்ட்டை பார்த்து நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். நம்ம யூடியூப் சேனலில் போடுற வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா ஒரு லைக் பண்ணிக்கங்க. நம்ம யூடியூப் சேனலில் போடுற வீடியோஸ் உங்களுக்கு இமிடியேட் நோட்டிஃபிகேஷனில் வந்து அப்டேட் ஆகணும் அப்படின்னா கீழே இருக்க ரெட் கலர் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆல்னு கொடுத்துங்க. அப்போ தான் நம்ம யூடியூப் சேனலில் போடுற வீடியோஸ் உங்களுக்கு இமிடியேட் நோட்டிஃபிகேஷன் வந்து அப்டேட் ஆகும். ஓகே கைஸ், தேங்க்யூ.